Hi and welcome to Get Set Learn. Electrical circuits and fields MCQ தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 சம் சால்வ் பண்ணியிருக்கேன். First question, if each side of the cube offers resistance R ohms, then equivalent resistance between the points X and Y equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம KCL எடுத்துக்கிட்டோன்னா sum of the current entering into the circuit equal to sum of the current leaving the circuit. ஸோ இங்கே என்டரிங் கரண்ட் இந்த இடத்துல போட்டுட்டோம் அப்படின்னா I/3 அண்ட் தென் இந்த ஏசி இந்த இடத்துலையும் I/3 நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் தென் இந்த இடத்துல I/3. அதே மாதிரி லீவிங் த சர்க்யூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல I/3 அண்ட் தென் இந்த இடத்துலையும் I/3 தென் இந்த இடத்துல I/3. அதே மாதிரி இப்போ பி அண்ட் இ இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ ஆகுது இல்லைங்களா, இது வந்து I/6, இங்கேயும் I/6 and then I/6 and then I/6. ஸோ இப்போ கரண்ட்டிங் ஏபி ஏசி ஏடி இஹெச் எஃப்ஹெச் அண்ட் ஜிஹெச் ஈக்குவல் டு I/3. அதே மாதிரி கரண்ட்டின் BE, BF, CE, CG, DF and DG. இதில் இருக்க கரண்ட் வேல்யூ வந்து I/6. ஸோ இப்போ IR ஈக்குவலண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா I/3 R plus I/6 R plus I/3 R. இப்போ இதில் வோல்டேஜ் வேல்யூ பிட்வீன் X and Y அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போது X and Yக்கான வோல்டேஜ் ஈக்குவல் டு இதில் இருக்க வோல்டேஜ் AB ப்ளஸ் BE ப்ளஸ் EH, இது மூணுக்கான வோல்டேஜ் வேல்யூ. ஸோ அதை தான் நம்ம இங்கே எடுத்துகிட்டு எழுதியிருக்கோம். I/3 I/6 அண்டு I/3 அதை தான் நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கோம் ஈக்குவல் டு IR அப்படின்றதுனால. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6 வந்து 3 இடத்துக்கும் வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இப்போ 2 3 6, ஸோ 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 IR நம்ம காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 2 + 1 + 2 5, 5/6 IR. ஓகேங்களா. ஸோ இதில் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5/6 R. R ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 5/6 R. ஸோ இப்போ நமக்கு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ செகண்ட் கொஷினு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்டிவ் எலமெண்ட் அண்ட் பேசிவ் எலமெண்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா வோல்டேஜ் அண்ட் கரண்ட், இது 2 தான் ஆக்டிவ் எலமெண்ட். அது பேசிவ் எலமெண்ட் அப்படின்றது ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், இது 3 வரும். ஸோ இப்போ ரெசிஸ்டர் அப்படின்றது பேசிவ் எலமெண்ட், கெப்பாசிட்டர் அப்படின்றது ஆக்டிவ் எலமெண்ட் அண்ட் கரண்ட் சோர்ஸ் அப்படின்றது தான் வந்து நமக்கு ஆக்டிவ் எலமெண்ட்டாக வரும். ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கரண்ட் சோர்ஸ். ஆக்டிவ் எலமெண்ட்ன்றது கரண்ட் சோர்ஸ் தான்.
நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா, the network of the capacitor circuit shown in the figure is composed 1 farad on each edge of a cube. The total capacitance C equivalent equal to what அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இதில் வந்து சியோட வேல்யூ டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இம்பிடன்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இம்பிடன்ஸ் வந்து ஈச் சைட் ஆஃப் ஈச் கெப்பாசிட்டருக்கு என்ன அப்படின்னா 1/j⍵c. ஓகேங்களா, இதில் கேவிஎல் நம்ம அப்ளை பண்ணுறோம். கேவிஎல் அப்ளை பண்ணோன்னா இப்போது என்ன வரும், b minus 1/3j⍵ minus 1/6j⍵ minus 1/3j⍵ equal to 0 அப்படின்னா, இப்போ நம்ம வோல்டேஜ் மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்க வேல்யூ இந்த பக்கம் கொண்டு போனோம்னா 1/3 + 1/6 + 1/3. ஸோ 1/j⍵ காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். j⍵ நம்ம காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். இம்பிடன்ஸ் வேல்யூ வந்து I/j⍵c. ஓகே, ஸோ இப்போ இங்கே v இருக்கு இல்லைங்களா, v/I வேல்யூவை நம்ம இந்த பக்கம் கொண்டு போகிறோம். இங்கே சால்வ் பண்ணுறேன். ஸோ v/I நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது 1/1/3 + 1/6 + 1/3j⍵. ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா v/I = 1/j⍵ 5/6. இப்போது நமக்கு வந்து இது வந்து இம்பிடன்ஸ் வேல்யூ, நமக்கு வந்து சி ஈக்குவலண்ட் வேல்யூ தான் நமக்கு வேணும். ஸோ அப்போ சி ஈக்குவலண்ட் எடுத்தோம்னா இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா 6/5 farad. இது கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ. ஸோ ஆன்சர் வந்து பி, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு சம்மு, the total power consumed in the circuit shown in the figure. இந்த இதில் வந்து இருக்க டோட்டல் பவர் நம்ம கேட்டிருக்காங்க. இதில் வந்து ரெண்டு இந்த சர்க்யூட் இருக்குது. பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட் ஒரு வந்து கரண்ட் சோர்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ இது வந்து சூப்பர் பொசிஷன் தியரம் வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ கரண்ட்டுனா ஓப்பன் சர்க்யூட் ஆயிரும், வோல்டேஜ்னால் ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிக்கலாம். கரண்ட்டை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கிறது என்ன இருக்கும், ஒரு நமக்கான சர்க்யூட் இப்படி இருக்கும். இதிலேருந்து நமக்கு வந்து கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து ஏ அண்டு பி. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ IAB அப்படின்றது வந்து 2 ஆம்பியரு. அதே மாதிரி RAB அப்படின்றதும் 2 ஆம்பியரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து கரண்ட் வேல்யூ வந்து ஓப்பன் சர்க்யூட் பண்ணுறோம். இதை ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், இந்த ரெசிஸ்டன்ஸும் வோல்டேஜும் இருக்கும். இப்போ 3 வோல்டேஜ் அண்டு 3 ஓம். இப்போ இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் வந்து 3 ஓமு, 3 வோல்ட்ஸு, அண்ட் தென் கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 ஓமு. அப்போ கரண்ட் வேல்யூ V = IR. அப்போ I =
V by R. ஸோ V by Rனா 3/3. இப்போ இது நமக்கு ஐயோட வேல்யூ இங்கே 1 ஆம்பியர். ஸோ அப்போ பவரோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா VI. P equal to VI. ஸோ அப்படி இல்லைன்னா I² Rன்னு எழுதலாம். ஏன்னா V equal to IR. இப்போ Vக்கு வந்து நம்ம ஐஆரை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இன்ட்டு ஆரா, அப்போ I² R அப்படின்ற வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ I² நமக்கு I வேல்யூ இருக்குது, R வேல்யூ இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இப்போ டோட்டல் பவர் தான் கேட்டிருக்காங்க. அதனால் I² IAB² RAB ப்ளஸ் IBC, இது வந்து B அண்டு C ஸ்கொயர் அண்டு RBC. ஸோ பவர் வேல்யூ IABயோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா IABயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2. ஸோ 2² இன்ட்டு 2 ப்ளஸ் IBCயோட வேல்யூ 1² இன்ட்டு 3. ஸோ 4 இன்ட்டு 2 ப்ளஸ் 1 இன்ட்டு 3. 4 இன்ட்டு 2 8 ப்ளஸ் 3. ஸோ 11 வாட். ஸோ பவரோட வேல்யூ நமக்கு 11 வாட். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 5th கொஷின். A 0.125 microfarad capacitor is charged to a voltage of 12 volts. The magnitude of a charge on each plate of the capacitor is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டருக்கான ஃபார்முலா வந்து C equal to Q by V. ஓகேங்களா. இப்போ இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கெப்பாசிட்டரோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க 0.125 மைக்ரோஃபேரட் அப்படின்றது நம்ம எப்படி எழுதலாம், 0.125 இன்ட்டு 10⁻⁻6 ஃபேரட் அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி வோல்டேஜோட வேல்யூ வந்து 12 volts கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ். அப்போ நமக்கு Q வேல்யூ தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ C equal to Q by V அப்படின்னா Q equal to CV அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ Q equal to Cயோட வேல்யூ 0.125 இன்ட்டு 10⁻⁻6 இன்ட்டு 12. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0.125 இன்ட்டு 12. ஸோ இங்கே 2 10 4 5 அண்ட் தென் 2 1 2 இதே வேல்யூ திருப்பி வரும். ஸோ இப்போ 1600 வந்திருக்கு நமக்கு. இதில் வந்து 3 டாட் தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா Qவோட வேல்யூ 1.6 இன்ட்டு 10⁻⁻6 கூலும். ஓகேங்களா. அது வந்து சார்ஜோட வேல்யூ. ஸோ நமக்கு ஆப்ஷன் வந்து செகண்ட் இது வந்து 2 நான் மாற்றி போட்டேன் 1.5 இன்ட்டு 10⁻⁻6. ஸோ ஆப்ஷன் வந்து பி. ஸோ நெக்ஸ்ட் வந்து 6th sum. The resistance of an ideal voltmeter is என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஐடியல் வோல்ட்மீட்டர் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகாது. அதனால் ஐடியல் வோல்ட்மீட்டருக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்போயுமே இன்ஃபினிட்டிவ் தான். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஐடியல் அம்மீட்டர் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம், அம்மீட்டருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு
அந்த இடத்துல வந்து கரண்ட் மட்டும் தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் சுத்தமாக இருக்காது. அதனால ஐடியல் அம்மீட்டருக்கு ஆன்சர் வந்து 0 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு 7th சம்மு, ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டெர்மினல் A and B. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பேரலல் சர்க்யூட்டை வந்து நம்ம சீரீஸாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ வந்து இதுக்கு வந்து R ஈக்குவலண்ட் எடுத்தீங்க அப்படின்னா 1/6 + 1/6 + 1/6 1/R equivalent equal to then 3/6. R equivalentக்கு நம்ம எடுத்தோம்னா 6/3 equal to 2. இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரே வேல்யூவே பேரலில் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னா, இப்போ 6 வேல்யூ இருக்குங்களா, 6 எடுத்துக்கிறோம், R ஈக்குவலண்ட்டு 6 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி எத்தனை பார்ட் இருக்குது, 1 2 3 3 பார்ட் இருக்குது, பை 3 போட்டோம்னாலும் டைரெக்டாக வந்து நமக்கு ஆன்சர் வந்துடும். இந்த கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சர்க்யூட் ட்ரா பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு 3 ohm 4 ohm 2 ohm 5 ohm A and B. இப்போ இது எல்லாமே ப்ளஸ் பண்ணணும். R ஈக்குவலண்ட்டை 3 + 4 + 2 + 5. ஸோ 3 + 4 7 7 + 2 9 9 + 5 14. ஸோ நமக்கு R ஈக்குவலண்ட் வேல்யூ 14 ohm. ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ் எழுதல, R equivalent equal to 14 ohm. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் த கரண்ட் ஃப்ளோவிங் த்ரூ தி ஃபாலோவிங் சர்க்யூட். ஸோ இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா சர்க்யூட் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதுக்கு வேல்யூலாம் தரலை. அதனால் நம்ம கரண்ட் வேல்யூ நம்ம டேரெக்டாகவே ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ V = IR, I = V/R. அப்போ I = 5/5. ஸோ I = 1 ampere. தட்ஸ் இட். எக்ஸ்ட்ரா வேல்யூ வச்சுலாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், அது கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பிட்வீன் 9th கொஷின் பார்த்தீங்கன்னா, பிட்வீன் த 2 branch voltage of the loop Kirchhoff's law impose அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்சல்யூட்லி லீனியர் கன்ஸ்ட்ரெயின்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இஃப் த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் AB இந்த ஃபிகர் இஸ் 15 ohm, த வேல்யூ ஆஃப் R is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து சீரீஸில் இருக்குது. அண்ட் தென் இதுக்கு நம்ம பேரலல் சர்க்யூட் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ 1/R equivalent equal to 1/2R + 1/R + 1/2R. அண்ட் தென் இதை நம்ம சேர்த்து எழுதியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து 2R² நம்ம காமனாக போட்டுக்கிறோம். இதெல்லாம் ப்ளஸ் பண்ணோம்னா 4R. ஸோ 1/R equivalent வேல்யூ. இப்போ இந்த R² Rம் கேன்சல் ஆகிடுது, 2ம் 4ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே 2 இருக்கும். ஸோ நமக்கு என்ன இருக்குது, 2/R ஈக்குவல் டு R equivalent வேல்யூ 15 ohm. ஸோ 1/15 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இப்போது இது வந்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா R = 15 × 2, R = 30 ohm. So that's it. Thank you.